8 மணி காலேஜுக்கு 9 மணிக்கு ஏந்திச்சி யூனிஃபார்ம் எடுத்து வச்சேன். இதில் வேறு நான் வெளில வேறு போகிறேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மசாலா தோசை எங்கள் அம்மா சுட்டு வச்சாங்க. அதை நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்றதுனால அதை கொத்து தோசை மாதிரி ஆக்கி வாயில் போட்டுக்கிட்டேன். லேட்டாக இருந்தால் தான் ரேப்பிடோ அண்ணா தான் புக் பண்ணேன். அண்ணா தாறுமாறாக ஓட்டி எப்படியும் எனக்கு காலேஜில் போய் பத்திரமா சேர்த்துட்டாரு. காலேஜே இன்றைக்கி ரொம்ப காலியாக இருந்தது. ஏன்னா நான் போனதோ 10 மணிக்கு தான். அதனால் எல்லாருமே பொறுப்பாக கிளாஸுக்கெலாம் போயிட்டாங்க போல். ஒரு காக்காவும் காணோம் ரோட்டில். ஸோ போகிற வழியில் வந்து ஒரு சாய்பாபா கோயில் இருந்தது சின்னதாக. அழகாக தேர்ஸ்டே அதுவும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு ஹாட் காசிப் வந்து வாங்கிட்டேன். வாங்கிட்டதுக்கப்புறம் வந்து என் லேப் போய் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் எந்த தட்டோட எந்த மூடி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு தேடி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து தேடி முடிச்சதுக்கப்புறம் வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க் போய் கழுவ போயிட்டேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஏற்கனவே நல்லா தான் இருக்குது. அதை உட்காந்து துணி அலசுகிற மாதிரி 2, 3 வாட்டி அலசி சோப்பு அது இது போட்டு ஸ்க்ரப்பரை போட்டு தேய்ச்சி அதை ஒரு வழி ஆக்கிட்டேன். அதையும் முடிச்சுட்டு என் பாக்டீரியாக்கெலாம் பசிக்கும்ல, அதனால் அவங்களுக்கு நான் சத்து மாவு ரெடி பண்ண போயிட்டேன். ஸோ தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். எடுத்து பார்த்தா அது எவன் மூடிட்டு திறந்துட்டு போட்டான்னு தெரியல, கருங்கல் மாதிரி ஆயிடுச்சு. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் லேபில் போய் பிச்சை எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த திருவோடை எடுத்துகிட்டு போயிட்டேன். அவங்களும் பாவம் பார்த்து போட்டாங்க கொஞ்சோண்டு. ஸோ அதை வச்சு தான் என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஓட்டினேன். அதை கொஞ்ச நேரம் அடுப்பில் காய்ச்சி அது தீர போகிற நிலைமைக்கு கொண்டு போய் எடுத்து நல்லபடியாக மீட்டுட்டு அது இந்த குட்டி குட்டி க்ளீனான தட்டுலலாம் ஊற்றி மூடி வச்சுட்டேன். மூடி வச்சிட்டதுக்கப்புறம் ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து காலை நீட்டி போட்டு ஹாயாக உக்காந்துட்ருந்தேன். அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த என்னோடய ஆர்கானிசமை எடுத்து அதோட தூங்கும் அறைக்குள்ளே வந்து போய் படுங்கடா அப்படி சொல்லிவிட்டு கதவு சாத்திட்டு லைட்லாம் நிறுத்திட்டேன். ஸோ நல்லா சாப்பிட்டு வளருங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ வெளில போகிறதா இருந்துன்னு சொல்லிட்டுனால அங்கேயும் நான் ரேப்பிடோ தான் புக் பண்ணேன். காசை அழிக்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கிளாஸ்க்கு வாங்க. ஸோ அவனும் தாறுமாறாக ஊட்டி நான் பத்திரமா போய் சேர்த்துட்டாரு. நான் போனது ஃபீனிக்ஸ் மால். நான் இன்றைக்கி வந்து எந்த படத்துக்கு போயிருந்தேன்னா ஹவுஸ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம். ஏன் நான் போனேன்னா அதில் வந்து எங்கள் அக்கா சிட்னி ஸ்வீனி அக்கா நடிச்சிருந்தாங்க. அந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அக்கா ஃபேன் நான், அதனால் அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்தேன். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கையாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு மெட்ரோவில் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து காட்சியை நான் காட்டல. ஏன்னா எங்கள் அம்மாட்ட மாதிரியான கேள்விகள் வாங்கினேன். ஸோ நாளைக்கு